மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்கய்யா. ஒரு கல்யாணம் ஆச்சுனா ஒரு பொம்பளைக்கு கழுத்துல தாலி தொங்கும், ஒரு ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். செஞ்ச தப்புக்கு என்னங்க, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் தானே மனுஷன். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அவன் தான் புருஷன். ராஜமோகனை பத்தி சொல்லணும்னா காலையில குளிக்கும் போது வசீகரா பாட்டு கேட்டே தான் குளிப்பாரு. அடுத்து புது அறிவு கேள்வி பதில். அதாவது பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க தப்பா பதில் சொன்னா பனிஷ்மெண்ட் புருஷனுக்கு. கேள்வி கேட்கறாங்க, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லணும், தெரியலனா தெரியலன்னு சொல்லணும். இந்த பொம்பளைங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கிற பழக்கமே கிடையாது. 6 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில பொண்டாட்டி சொல்றா, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? நாங்க மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது ராஜ்மோகன் மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிருவாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் அந்த சந்திரமுகி படத்தை சொல்லுவாங்களே, பார் உன் மனைவி கங்காவை பார், முழு சந்திரமுகியா மாறிய மனைவி கங்காவை பார். அப்படி ஈகோல ஊறி போய் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மேட்சிங் பிளவுஸால பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு புருஷன் தான் நொந்து போய் இன்னைக்கு அட்டாச்டு பிளவுஸை கண்டுபிடிச்சது ஒரு ஆம்பளை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய விஞ்ஞானி. கண்டிப்பாங்க. அட்டாச் ஏங்க, கிச்சன்ல இருக்கிற எல்லா சமையல் பாத்திரம் எடுத்துக்கங்க. கிரைண்டர் வந்துருச்சு, மிக்ஸி வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. ஏன் எங்களால அரைக்க முடியல, துவைக்க முடியல, சமைக்க முடியல, அதனால கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தேசத்தின் பேரு தாய்நாடு. நாம் பேசுகிற மொழி தாய்மொழி. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி ஓடுகிற திசைக்கட்டும் ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேர். தெய்வங்களில் பெரும்பான்மையான தெய்வங்கள் பெண் தான். தெய்வமே ஒரு பெண் தான், ஒவ்வொரு பெண்ணுமே தெய்வம் தான். அதை இதயத்தில் நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவதற்காக இன்று நான் கடமையேற்று இருக்கிறேன். என்ன முக்கியமான ஒரு குறை, ஏதாவது ஒரு நல்ல நாள் பண்டிகை வந்தா பக்கத்து வீட்டோட ஒரு கம்பாரிசன் பண்ணி ஒரு ஈகோ, தேவையில்லாத ஒரு ஈகோ பண்ணுவாங்க பாருங்க. அந்த வீட்டுல 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டீங்க, நாம எங்க வாங்கலாம்? ஒரு ஃபங்க்ஷன் வந்தா, பண்டிகை வந்தா எங்க சாரி வாங்கலாம், எங்க நகை வாங்கலாம், எங்க ஸ்வீட் வாங்கலாம்? இது பொம்பளைங்க. எங்க கடன் வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம்? பண்டிகைனா என்ன ஆம்பளைக்கு? ஃபண்டின் கை, அதையா பண்டிகை. ஒருபோதும் சொல்லி காட்டுவது இல்லைங்க ஆம்பளைங்க அவங்களுடைய உழைப்பையும். ஆனா பொம்பளைங்க அப்படியா? 10 வயசுல உனக்கு காய்ச்சல் வந்தப்ப நான் எப்படி தெரியுமா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தேன்னு 50 வருஷத்துக்கு அம்மா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த கம்மலை வாங்கிட்டு போனா அப்படின்னு 7 வருஷத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரிய பத்தி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கல்லூரி காலத்திலே பேருந்திலே தொத்தி கொண்டு போன போது, எதிர்பாராத போது அந்த விபத்தில் நான் சிக்குண்ட போது, ஐயோ மச்சான் அப்படின்னு தூக்கிட்டு போன போது, எனது நண்பர்கள் ஒன்று கூடி ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்திருந்தா கூட கடைசி வரைக்கும் செய்த உதவியை சொல்லி காட்டாத ஈகோவே இல்லாத தியாகிகள் இந்த ஆண்கள் மறுக்க முடியுமா? தங்கையின் திருமணத்திற்காக, அக்காவின் கல்யாணத்திற்கு வாங்கிய கடனை அடைப்பதற்காக முன்மண்டையில் முடியெல்லாம் கொட்டிய பின்பும் அரபு பாலைவனத்தில் எந்த ஈகோவும் இல்லாமல் பெண்களுக்காக வேலை பார்க்கிற 1000 அண்ணன்களை என்னால் காட்ட முடியும். அண்ணனின் கல்யாணத்துக்காக எங்கேயாவது வேலை பார்க்கிற தங்கச்சி நீங்க காட்ட முடியுமா? எல்லாரும் என்ன சொல்றோம், காலையில ஒரு சம்மர் வெக்கேஷன்ல நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம், பாட்டி வீட்டுக்கு போறோம், கட்டினது தாத்தா. சண்டை வந்துருது வீட்டுல, உடனே பொண்டாட்டி என்ன சொல்றீங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், கட்டினது அப்பா. ஆமா, என்ன இருந்தாலும் எங்க அம்மா மாதிரி வராது, கட்டினது புருஷன். கடைசி வரைக்கும் இந்த கட்டுமானத்தை கட்டி கொடுத்த ஆண்களுக்கு எந்த ஈகவும் இருந்ததே கிடையாது, சொல்லி காட்ட மாட்டோங்க. அவ்வளவு விடுங்க, பிச்சைக்கார வந்தா கூட அம்மா தாய் என்ன கேக்குறான்னு தவிர எப்பா பெரியப்பா இட்லி போட்டு கேக்குறானா இல்ல. இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்குவது பெண்கள், குறைகளை கூட நிறைகளாக மாற்றிக் கொண்டு இருப்பவர்கள் ஆண்கள். யாராவது ஜெயிச்சுட்டா ஏன் நான் ஜெயிச்சிருக்க கூடாதா என்று நினைக்கிறவர்கள் பெண்கள். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு என கூடவே நிற்பது ஆண்கள். இப்படி சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஈகோ என்பதற்கு நீங்க என்ன வேணா அர்த்தம் எடுத்துக்கங்க. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த ஈகோ என்ற ஒன்று இல்லாததால் தான் கடைசி வரைக்கும் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைப்பதால் தான் கடைசி காலத்துல அம்மா மேல பாசத்துல, பொண்டாட்டி மேல பாசத்துல, மகள் மேல பாசத்துல எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அந்த கர்ணனை போல இருப்பதால் தான் இப்போது கூட ஏதாவது ஒரு சாலை ஓரத்துல நீங்க வாகனத்துல போகிற பொழுது, ஒரு சாலையை கடக்கிற பொழுது எங்கேயாவது ஒரு 70 வயது 80 வயது பெரியவரை பார்த்தா, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. கிட்னில கல்லு இருக்கும், ஹார்ட்ல ஓட்டம் இருக்கும், அவரால் நடக்க முடியாது, பசி இருக்கும். ஆனா யார்கிட்டயாவது போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நான் நல்லா இருக்கேன் சாமி, நீ நல்லா இருக்கியா என்று எல்லோரும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய அந்த ஞான தகப்பன்களுக்கு ஈகோ இல்லை என்று நல்ல தீர்ப்பை தரும்படி உங்கள் பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன்.